ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, அதுக்கு முன்னாடி நேற்று கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ரோஹித் பிரதர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் வெயில் அங்கே எப்படி இருக்குது? எங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில், அங்கே எப்படி இருக்குது கிளைமேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே எப்படி இருக்குன்னா, நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே விட இங்கே வெயில் அதிகமாக இருக்கும், அங்கே விட இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ நான் வந்த 2 நாள்லாம் கொஞ்சம் வெயில் அடிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ பக்கத்து ஊரில் மழை பெஞ்சிச்சு நம்ம ஊரில் அந்த சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, மேகமூட்டமாக இருக்கும், அந்த மழை சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே நல்லா காற்றடிக்குது, நல்லா குளிருது. நைட்டும் சரி காலைல விழுந்தோன்னே சரி குளிக்க விட முடியல, அந்தளவுக்கு நல்லா குளிராக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஊரோட கிளைமேட் இப்போ இருக்க நிலமை. நல்லாயிருக்கு. நான் கூட பயந்துருந்தேன் வெயில் இருக்குன்னு. நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அதாவது என் நாத்தனார் கல்யாணம் சொல்லியிருந்தேன். என் நாத்தனாருக்கு கல்யாணத்தினால புடவைலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்றைக்குன்னா, நான் ஊருக்கு வந்தேன் அன்றைக்கி. நான் என்றைக்கு இங்கே ஊருக்கு வந்தேன்னா புதன்கிழமை வந்தேன். ஆமாம், புதன்கிழமை இங்கே வந்தேன். புதன்கிழமை இங்கே வரக்குள்ளேயே என்னென்னா, இங்கே வந்தோடனே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்போ தான் உட்காந்தேன். குளிச்சுட்டு உட்காந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்தேன். அப்போ தான் உட்காரக்குள்ளே எங்கள் சித்தி சித்தப்பெல்லாம் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. அந்த புடவைலாம் எடுப்போம்லாம், பொண்ணுக்கெல்லாம் புடவை எடுப்போம்ல, அதுக்காக எடுக்க போயிருந்தாங்க. போயிட்டு வரக்குள்ளேயே வந்தோடனே என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எப்போ வந்தேன், என்ன பண்ண, புடவை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறம் அழைச்சிட்டு போய் நாங்களும் போய் புடவைலாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஊரில் பீகாரை பொறுத்தவரையும் எப்படி புடவைலாம் எடுக்கிறாங்க, பொண்ணுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக எடுத்த புடவை. இது இந்த ஊரில் இப்போ தான் எடுப்பாங்க. இதுக்கு பேர் பனாரசி. இங்கே பனாரசின்னு சொல்லுவாங்க. பார்க்க பாருங்கள், நல்லா ரெட்டு. இங்கே அதிகமாக ரெட் கலரில் தான் பொண்ணுக்கு புடவை எடுப்பாங்க. வேறு எந்த கலர்லையும் எடுக்க மாட்டாங்க. எனக்கும் எடுத்ததும் ரெட்டு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்க மாட்டாங்க. எனக்கு சித்தப்பா வீடு கொஞ்சம் வறுமையில் உள்ளவங்க, அதனால் காஸ்ட்லியெல்லாம் எடுக்கலை. இதோட ரேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 1600 அவ்வளோ ரேட்டில் தான் இருக்கும். இதுதான் கல்யாண புடவை. அப்புறம் இதுதான் முந்தானை ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முந்தானை வரும். ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் இதில் அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் சரி கிடையாது. இதில் பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் ப்ளவுஸ் தனியாக எடுத்துக்க சொல்லியாச்சு. பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. இந்த காமிக்கிறேன். இந்த இதுதான் ப்ளவுஸு. அதில் பாருங்களேன், அந்த பார்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எப்படி கல்யாணம் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். கோவப்பட்டுட்டாவே கல்யாண பொண்ணு இவ தான். பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா, பார்டர் கொஞ்சம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அரேஞ்சு மேரேஜ் தான். ஆனால் முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க. பெரியவங்களாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி அப்போ இவங்களாவே பேசிக்கிட்டு இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதான் பார்டர். அதான் நல்லா இருக்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன், கேட்கலாம், பொண்ணு வீட்டில் தானே மாப்பிள்ளை வீட்டில் தானே புடவை எடுப்பாங்க, அதானே பொண்ணு வீட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஒன்று எடுப்பாங்க, இவங்க ஒரு புடவை எடுப்பாங்க. இவங்க பையன் அங்கேருந்து இங்கே பொட்டு வைக்கிறதுக்காண்டி வரக்குள்ளே இந்த புடவை கட்டிக்குவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அழைச்சிட்டு போகக்குள்ளே அவங்க புடவை கட்டி அங்கே உட்கார வைப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ இவங்க வீட்டில் இருக்க வரீங்க இந்த புடவை அவங்க பொண்ணு புடவை அவங்க புடவை தான் கட்டிக்கணும். பையனும் ஒரு புடவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புடவை ரேட் 3000 ரூபா. அதை நான் கல்யாணத்தில் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு நாங்கள் போனால் நந்திரியில் பார்க்கலாம். இப்போ இது யாரோட புடவைனா, இது அவங்க அக்காவுக்கு எடுத்த புடவை, பொண்ணோட அக்காவுக்கு எடுத்த புடவை. ஆனால் எங்கள் சித்தப்பார் என்ன சொன்னார்னா, இதை எடுத்துக்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இது நார்மலாக கட்டுற புடவை வேண்டாம், இதில் அவ்வளோவா இது இல்லை, பார்டு இல்லை, டிசைன் நிறையா இருக்கா, நான் பார்டு இதாக இல்லை அப்படின்ட்டு இந்த புடவை வேணான்ட்டு அந்த புடவையே ரெட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அவளுக்கும் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் சித்தப்பா இந்த புடவை தான் வேணும்னு சொல்லிட்டா. இந்த புடவைலாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1200 ரூபா அப்படி தான் இருக்கும். 800 ரூபா 1000 ரூபா 800 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது, 1000 ரூபா இருக்கும். என் கல்யாண புடவை இது மாதிரி இதை விட ரொம்ப கம்மி. 800 ரூபாய் என்னமோ தான் என் கல்யாண புடவை. 600 ரூபாய் 800 ரூபாய் தான்.
ரொம்ப கம்மியான ரேட்டு. எனக்கும் என் ஓப்படியாவுக்கும் ஒன்றா கல்யாணம் இருந்தனால வந்து ரேட்டு கம்மியாக 2 பேருக்கும் ஒரே இதில். எனக்கு ஒன்று அரக்கும் ஒன்று ரெட்டும் எடுத்து வந்தாங்க. நான் வந்து ரெட்டு எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரெட்டு அவளுக்கு அரக்கு அந்த மாதிரி. அதில் வந்து ரேட்டெல்லாம் எதுவும் தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கடையில் போய் மொத்தமாக வாங்கிக்குவாங்க. காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரேட்டு தெரியலை எவ்வளோ. நான் மொத்தமாக சேர்த்து 17,000 ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து அவங்க அக்கா புடவை. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்களுக்கு அவங்க ஆத்தா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம். இவங்க வசதிக்கு இதாக இருக்கனால வந்து கம்மியான சாரி எடுத்து வந்திருக்காங்க. இதே நல்லா இதாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு புடவை இந்த மாதிரி 300 இதெல்லாம் வந்து 300 400 இருக்கும். அந்த புடவையெல்லாம் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து காட்டன் புடவை மாதிரி, நூல் காட்டன் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நல்ல புடவை. உடம்புல கட்டியிருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப நல்ல புடவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புடவையெல்லாம். இங்கே கட்டுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி புடவை தான் கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு கூட இந்த புடவை தான் கட்டுவாங்க. பாருங்கள், கல்யாணத்தில் பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி புடவை தான் கட்டுவாங்க. இது யாராக இருக்குன்னா இங்கே சித்தி இருக்காங்கள்ல அவங்களுக்கு, அப்புறம் பொண்ணு வந்து 2 3 தடவை பூஜை நடக்கக்குள்ளே வந்து கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு, அப்புறம் பொண்ணோட அக்கா கட்டிக்கிறதுக்கு, இந்த மாதிரி 4 5 தடவை கட்டிக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த எல்லோ கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என் ஓப்படியாவுக்கும் பிடிச்சிருக்குன்னா பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. எல்லா படமுமே செம்மையாக இருந்துச்சு. எங்கள் சித்தி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அவங்க பொண்ணை விட்டு பிரிய போகிறனால வந்து என்றைக்கு கல்யாண நாள் ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 3 பொண்ணு 1 பையன். அப்படியுமே வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க அழுதோன்னா இவளுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. பாவம் அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எங்கள் சித்திக்கு எடுத்த புடவை. அது எப்படி சொல்கிறது, அந்த அந்த பேர் எடுத்தாங்கன்னா அந்த சாமியாரெலாம் எப்படி கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சந்தன கலரில், வெள்ளை சந்தன கலரில் வந்து கட்டியிருக்காங்க, எடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து புடவை. இந்த புடவையும் 2 புடவை எடுத்துருக்காங்க. 2மே ஒரே மாதிரி எடுத்துருக்காங்க. அதுக்காண்டி நான் திட்டினேன், ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க? இப்போ திட்டினேன், எதுக்கு சித்தி இப்படி பண்ணுற? கல்யாணம் உன் பொண்ணு கல்யாணம். நான் கேட்டேன், எதுக்கு இது இப்படி பண்ணுற? உன் பொண்ணுக்கு தானே கல்யாணம், ஏன் இப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு திட்டினேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பாருங்க, எங்கள் சித்தப்பா சூப்பரான சட்டை 2 சட்டை எடுத்தாங்க. 2மே நல்லது, நல்ல கலரு. ஆனால் எங்கள் சித்திக்கு பாருங்கள் எப்படி எடுத்திருக்காங்கன்னு. எங்கள் சித்தி சொன்னிச்சு, உங்கள் சித்தப்பா தான் எனக்கு எடுத்து கொடுத்தா, நானே எடுத்தேன் அப்படின்னுச்சு. நான் தான் கேட்டேன், உனக்கு எடுக்க உங்களுக்கு தெரியலனா யாராச்சும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ தான் இங்கே இல்லை, அப்புறம் எப்படி அழைச்சி போகிறேன்னு. நான் சொன்னேன், நான் இல்லைன்னா என்ன, இங்கே ஒரு ஓப்படியெல்லாம் இருக்காது, அவ்வளோலாம் அழைச்சி போன்றேன்னா இல்லை, பிள்ளைகளை பார்த்து யாராச்சும் அழைச்சி போனோம், உன் பொண்ணுலாம் அழைச்சி போயிருக்கலாமே யாராச்சும் அவளால் அப்படின்னு சொன்னேன். இல்லை போதும் போதும் போ, அப்புறம் என்ன பண்ணுறது, காசு இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளவுஸ் பீஸு, பொண்ணுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தது ப்ளவுஸ் பீஸு. இதெல்லாம் வந்து அவங்க பேரனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான். இப்போ எல்லாம் பார்க்க வந்துட்டாங்க, எல்லாருமே பார்க்க வந்துட்டாங்க புடவையெல்லாம். அப்புறம் இதுவும் எங்கள் சித்தப்பாவுக்கு மொத்தம் 3 ட்ரெஸ்ஸு, 2 3 தெரியல, 3 ட்ரெஸ்ஸு எங்கள் சித்தப்பாவை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசுவல் யாராச்சும் விருந்தாடி வருவாங்களே, நம்ம ஊரில் வந்து விருந்தாடி வந்தால் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இங்கே வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்குவாங்க. 4 5 கொசுவலை வாங்கிக்குவாங்க. ஏன்னா விருந்தாடி வந்து அவங்க வந்து படுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி கொசுவலை எல்லாமே செட்டாக வச்சுக்குவாங்க. அவங்க வந்தோடனே இது பண்ணிக்கிறதுக்காக புதுசாக கொசுவலையெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புடவையெல்லாம் வந்து அவங்க ஆத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஆத்தான்னு சொன்னாங்க. பொண்ணோட ஆத்தா அம்மாச்சிக்குன்னு சொல்லுவாங்க போல், அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்க ஆத்தாவுக்குன்னாங்க. அப்புறம் அது ஒன்று கல்யாணம் புடவை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டன் புடவைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி எங்கள் சித்திக்கு எடுத்த புடவை வந்து நல்லாயிருக்கும், அவங்க கட்டுனா நல்லாயிருக்கும். இந்த ஊருக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை.
இப்போ இதுதான் மட்டும்தான் அவங்க எடுத்து வந்த ஜாமான்லாம். அதுக்கப்புறம் இன்னும் பாத்திரம்லாம், மங்கள பாத்திரம், அதுக்கப்புறம் வேறு ஐட்டம்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் வேறு வீடியோவில் போடுறேன். என்னென்னலாம் சீதனம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரீகள்லாம் எவ்வளோ ஒர்த்து இருக்கும், இதை மொத்தமாக 17,000 ஆகிட்டுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒர்த்தா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் சாரீ எப்படி இருந்துச்சுன்னு, கல்யாண பொண்ணு உடவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கல்யாண பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.